இடி தனது அதிகாரத்தை மீறியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு எதிராக ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அனுமானத்தின் அடிப்படையில் கூறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை மீறியதாக ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதன் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்கள்ல சமயத்துல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். இதுல சோதனையில கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிட்டது. இதுல தமிழகத்துல ஊழல் தடுப்பு சட்டத்தின் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தியதாகவும் இதன் மூலமாக டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கை காட்டப்படாத பணம் புழங்கியிருப்பது வாய்ப்புள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இதே நிலையில தான் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூட்டாட்சி கட்டமைப்பு விரோதமான அறிவிப்பு கோரி தமிழக உள்துறை செயலாளரும் டாஸ்மாக் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியே வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் நிறுவன தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்துவதற்கு உத்தரவு நகலை வழங்கவில்லை என்றும், குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டு மிரட்டப்பட்டு வலுக்கட்டாயமாக அந்த மதுபான கொள்கை சட்ட நடைமுறைகளை விலைநிர்ணயம் உரிமம் வழங்க தொடர்பாக 100க்கும் அதிகமான கேள்விகள் எழுப்பி பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தை சட்டவிரோதமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்கப்பட்டிருந்தது. மேலும் தொடர்ந்து அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யக்கூடாது என்றும், அவர்கள் துன்புறுத்தக்கூடாது என்றும், அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி N செந்தில்குமார் ஆகியோருடைய அவர் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை தரப்புல மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேஷ் ஆஜராயிருக்கிறார். அதே போல தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராயிருக்கிறார். அதே போல டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் டெல்லியினுடைய மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி ஆஜராயிருக்கிறார். அப்போது ஆஜரான அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மணல் குவாரி விவகாரத்தில் இதே போல சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராக கலெக்டர் உத்தரவிடப்பட்டது என்றும் அதே போலதான் தற்போது இங்கும் நடைபெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும், அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரம் இல்லை என்றும் அவர் வாதங்களை முன்வைத்தார். அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு மாநில அரசு அனுமதி பெற்றுதான் விசாரணை நடத்த வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளதாகவும், மனுவில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எதையும் குறிப்பிடாமல் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கினுடைய தகுதி பற்றி விளக்குங்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் இதுல திருத்தங்களை மேற்கொள்ளுமாறும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி சோதனை நடத்துவதற்காக இருந்தால் அதற்குரிய காரணங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குற்றம் மூலம் அந்த பணம் ஈட்டப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்வதற்கு சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுல டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஆஜராகி அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.